அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் தீபம் ஏற்றி சந்தோஷமாக வீடு முழுக்க அலங்கரித்து இருப்பீங்க. எங்கள் வீட்டு தீபங்களை காட்டுறேன். கொஞ்சம் காற்று அடிக்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து தீபம் வந்து கொஞ்சம் அணைஞ்சு போச்சு. ஆனாலும் வந்து ஒரு சில தீபங்கள் எரியுது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா தெருவே ஜெகஜோதியாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குங்க இந்த கார்த்திகை எனக்கு. ஏன்னா இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப ராசியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். இருங்க கீழே காட்டுறேன். இது எங்கள் அம்மா கொடுத்த தீபம், எங்கள் அம்மா வீட்டு குத்து விளக்கு. ஸோ அது நான் எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கேன். ரொம்ப 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 மங்களகரமான ஒரு நாள் இன்றைக்கி. எங்கே புடவை கிடவை ஏதாவது இதாகிட போதும்னு பயமாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் கொண்டாடி இருப்பீங்க. எல்லோரும் சகல செல்வ வளங்களையும் ஆரோக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உண்மையிலே நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சுது. கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுவோமா அப்படின்னு ஒரு பயத்துலேயே இருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை அவ்வளோவா வரவே இல்லை. மழை வந்து நின்று போச்சு சென்னையில். இருங்க, இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இருங்க, இது கொஞ்சம் காற்றுல அணைஞ்சு போச்சு. உண்மையிலே காற்று அணையும் போது மனசே வலிக்குதுங்க. தீபங்கள்லாம் வந்து காற்றுல அணையும் போது ஒரே வேதனையாக இருக்குது. காற்றே கொஞ்சம் நிற்கிறாயா அப்படின்னு சொல்ல தோணுது. ஒரு தென்றல் வந்து 2 மணி நேரம் வந்து ரொம்ப வந்து காமாக வந்து தென்றல் வந்து வீசிச்சோன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. ஸோ இதுதாங்க என்னுடைய கார்த்திகை தீபம் சாரீ. நான் அது வந்து இன்ஸ்டாகிராமில் தான் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு SHURS எதுவும் சம்திங். நான் வேணால் அவங்களுடைய இதை வந்து டேக் பண்ணுறேன். அங்கே வாங்கின வந்து செட்டிநாடு காட்டன் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து முதல்ல வந்து செட்டிநாடு காட்டன் வந்து நான் இப்போ தான் வந்து கட்டுறேன். ஸோ நான் நினச்சேன் செட்டிநாடு காட்டன்னா வந்து ரொம்ப குண்டாக இருக்கும், ரொம்ப ஃபேட்டாக காட்டும் அப்படின்னு. பட் ரொம்ப வந்து பாடி ஹக்கிங் மெட்டீரியலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இது என்னுடைய செட். நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த வளையல் தான் வந்து நான் வந்து எங்கே நம்மளுடைய அந்த 6 வளையல் வந்து 800ன்னு சொன்னாங்களா, அந்த இடத்துல நான் வாங்கின வளையல். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இங்கேருந்து எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ண ஆசைப்பட்றேன். இப்படி இருக்குங்க என் ட்ரெஸ். எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கா? ஸோ நீங்களும் உங்கள் குடும்பமும் சகல செல்வ வளங்களையும் பெற்று சௌபாகியமாக சீரும் சிறப்புமோட எந்த கஷ்டமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உங்கள் கார்த்திகை தீபத்தை கொண்டாடி இனி வருகிற 2025 எல்லாருக்கும் சுபிட்சமாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். வேறு என்னங்க சொல்ல, உங்கள் சகோதரி. நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.